இன்னைக்கு டான்ஸ் மாரத்தான்ல அடுத்து போய் பங்கேற்கக்கூடிய அந்த அணி யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்ருதீன், பார்வதி, கனி, ஆதிரை. அதில் உள்ள போய் ஆட போகிறது பார்வதியும் கம்ருதீனும், வெளியே இருந்து கண்டுபிடிக்க போகிறது கனியும் ஆதிரையும். உண்மையாலுமே இந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பார்வதியும் கம்ருதீனும் அந்தந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டெப் போட போட கனியும் ஆதிரையும் ரொம்ப சூப்பராகவே கண்டுபிடிச்சிருந்தாங்க. மொத்தம் 16 நிமிஷத்துலேயே 5 பாடலையும் இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த இடத்துல உண்மையாலுமே கனியும் ஆதிரையும் பாராட்டணும். ஏன்னா கனி ஒரு சின்ன க்ளூ கொடுத்தாங்கன்னா ஆதிரை கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி ஆதிரை ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கொடுத்தா அந்த பாட்டை வந்து கனி கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தது. பார்க்குறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அடுத்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா வினோத்தும் சாண்ட்ராவும் வெளியே உட்காந்து அதை கண்டுபிடிக்கணும். உள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திவ்யாவும் அமித்தும் உள்ளே போய் டான்ஸ் ஆடுற மாதிரி இருந்தது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு கண்டுபிடிக்கல. ஆனால் கானாவின் கண்டுபிடிக்கலான்னு எவ்வளோ ட்ரை பண்ணார். மற்ற 2 டீம் ஆடும்பொழுது இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணலை மற்றவங்க. ஆனால் இந்த டீம் விளையாடும் போது மட்டும் பின்னாடி இருந்து ரொம்ப பாட்டு சவுண்டு அதிகமாக இருக்கும்போது அவங்களோட கவனம் வந்து செதறி போய் அந்த ஒரு பாட்டு கண்டுபிடிக்க முடியாமல் போச்சு. கடைசியில் பார்த்தா கானா வினோத்துக்கு அந்த பாட்டு தெரியும். இந்த இறசலால் அவருக்கு அந்த பாட்டை வந்து சொல்ல முடியாமல் போயிடுச்சு. மொத்தத்தில் இந்த டான்ஸ் மாரத்தானில் ஜெயிச்ச டீம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ருதீன், பார்வதி, கனி, ஆதிரை ஆட்டம் பாட்டம் டீம் தான் வந்து ஜெயிச்சாங்க. இந்த டீமில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பரை செலக்ட் பண்ணி தான் அடுத்த வாரம் ஃபேமிலி வருவாங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு ஃபேமிலி மெம்பரை 24 மணி நேரம் இவங்க கூட தங்க வைக்க போகிறாங்க. அது இன்னும் யாரும் செலக்ட் பண்ணல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே நாமினேஷனில் இருக்காங்க. யார் வெளியே போக போகிறாங்கன்னு தெரியல. அவங்க போனதுக்கு அப்புறமா இதுக்கு 3 பேரில் ஒருத்தரோட ஃபேமிலி மட்டும் ஒரு நாள் ஃபுல்லாக இவங்களோட தங்குறதுக்கு பிக் பாஸ் அனுமதிப்பார் போல இருக்கு. நம்ம நினைக்கிற மாதிரி ஆதிரை வெளியே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓட் பைஸ் பார்த்தீங்கன்னா கம்ருதீன் பார்வதிக்கு தான் அந்த ஓட்டை கொடுப்பாரு. அப்போ கனிக்கு கிடைக்காது. அப்போ பார்வதி வீட்டில் இருக்கிறவங்க ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க கூட ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். பிக் பாஸும் அதை தான் விரும்புவார். அப்போ தான் அவருக்கு டிஆர்பி ஏறும் இல்லையா? பார்ப்போம். இத்தனை வாட்டி கம்ருதீன் பார்வதிக்கு நம்ம எதிராக பேசவே தான் பிக் பாஸ் வந்து ஆப்போசிட்டாக நடந்தார். இந்த முறை நம்ம பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இப்படி பேசணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு. சரிங்களா?